அண்ணி பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி. பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கா சார்? அதான் லாஸ்ட் டைம் அட்டாக் வந்த போது எடுத்த இசிஜி, எக்கோகிராம், ஆஞ்சியோகிராம் பண்ணாங்களா? டாக்டர் இது வர தலைவலி ஃபீவர் தவிர இப்போ ஒன்றும் பயம் இல்லையே சார். இஸ் இன் சீரியஸ் கண்டிஷன். இது செகண்ட் அட்டாக். மெஷின் உங்க யாருக்கும் தெரியாதுன்றீங்க? இவங்க லெட் மீ see what I can do. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்ட்ரெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் உடனே வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா. சார், ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 3741 ரூபாய். 3000. அப்பா நீ கவலைப்படாத, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரப்பா. ஸ்ரீதர், என்னாச்சு? மேசிவ் அட்டாக்காம சிவா எப்படி இருக்கான்? ஐசியூல எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? கையில என்னது? இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரெப்டோகைனஸ். உடனே போட சொல்லுவாங்களே, போடாச்சா? இல்ல. ஏன்டா தயங்குற? ஓ, எல்லாத்தையும் புடி. போ, முதல்ல போய் வாங்க. போ போ. என்னங்க? சாந்தா, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் எவ்வளவு ஆச்சு? அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? எனக்கு அதெல்லாம் விடுங்க, முதல்ல இந்த மாத்திரை. எனக்கு அதெல்லாம் தெரியணும்ல. என்ன ஆபீஸ்க்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன். எங்கப்பா கிளம்பிட்டு? இல்லப்பா, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் பண்ணும். ஆபீஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொல்ற? வேலைக்கு போறேன்ட்டு மண்டேல இருந்து எப்படி போக முடியும்? ஏன்பா? டாக்டர் என்ன சொன்னார்? தெருவுல இறங்கக்கூடாது, அதில நடக்கக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வேகமா சாப்பிடக்கூடாது, 1000 ரூல்ஸ் போட்டிருக்காரு. அப்பா ஐயோ அப்பா, டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு போனா நம்மள ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் பயப்படுத்தலனா நீதான் இங்க எல்லாரும் பயப்படுத்துற. பாத்தியா, அவன் பார்த்ததுதான் சொல்றான். அதாடா உண்மை. இல்லப்பா, நான் ஆல்ரெடி வார நேரம் எப்படி இருந்து தெரியுமா? நான் ஹாஸ்பிடல்ல கண்ணாடி ஓட்ட வழியா பார்த்தேனா இந்த கால சீமா சீமான்னு நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்ப சொல்லுங்கப்பா. இல்லடா எனக்கு சொல்றது கேளு. நீ நல்லா இரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்பா? 67 வயசுடா. அப்பா, உன் கையால கொள்ளி வாங்கிட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கு. உனக்கு கொள்ளி வச்சுட்டு போற கொடுமை எனக்கு கொடுத்துடாது. ஆபீஸ் போறேன்னு சொன்னேன். நான் போறேன், எங்கேயோ போறேன்னு சொன்னேன். நான் போறேன் ஆபீஸ்க்கு. நான் என்ன புதுசா அப்ளிகேஷன் போட போறேன்? 4 ஆபீசர் கணக்கு எழுதுவேன். அதில் என்ன நைட் வாட்ச்மேனா வேலை செய்வேன். 1000 வேலை. சொன்னா கேடு. அண்ணா, நான் படிப்பு விட்டுடுறேனா? நம்ம ஓட்டப்படி சும்மா தானே இருக்கு. ஒரு 10 குழந்தைகளுக்கு நான் டியூஷன் சொல்லி தரேனா? என்னால முடியும்னா. நான் எப்படியா டியூஷன் சொல்லி கொடுத்து நான் உட்கார்ந்து சாப்பிடணும். என்னால முடிஞ்சு நான் கொண்டு வரேனா? ப்ளீஸ் சாந்தா, சாந்தா சொல்ல, இவங்க எல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? நான் வேலைக்கு போகணும். இவங்க எல்லாரும் வேலைக்கு போறோம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச
நினைச்சதெல்லாம் இந்த குடும்பம் நீங்களும் தான். எனக்கு நீங்க வேணும், வேணும். சாந்தா, நீ ஸ்ரீதர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சந்தானா உன்னை உடனடியே கூட்டு வர சொன்னாரு. புது படமா, பெரிய கம்பெனியா? வண்டியில இரு. என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸுக்கு போகணும்னு. ஆபீஸ்க்கா? வேற யாரையாவது பாக்குற வேலை இருக்கா? இனிமே என் வேலையே ஆபீஸ்ல தான். ஸ்ரீதர், என்னப்பா சொல்ற? அண்ணன் ஃப்ரெண்ட் கம்பெனில வேலை, சைட் சூப்பர்வைசர். காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 11 மணி ஆயிடும். மாசம் 5500 ரூபாய் சம்பளம். இன்சென்டிவ் அதுன்னு சேர்த்தா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். 1ஆம் தேதி ஆனா டானு சம்பளத்தை கொடுத்துருவாங்கண்ணே. என்ன ஒண்ணு, முந்தியெல்லாம் 24 மணி நேரம் மியூசிக்கை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே அதை கேட்க நேரம் கிடைக்குமான்னு தெரியலண்ணே. இப்ப என்னாச்சு இந்த முடிவுக்கு வந்த? இனிமேலும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ரெக்கார்டிங் கேன்சல் ஆன அன்னைக்கு தான் எங்க அண்ணனுக்கு முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் நீ ஜெயிச்சிருவேன்னு என்ன தூக்கி விட்ட அண்ணன் இப்ப படுக்கையில இருக்க வேண்டிய நிலைமை. என்ன உள்ளங்கையில வச்சு தாங்க குடும்பம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடாது யாரும் சொல்லல. இப்போ என் ஆசை கனவு லட்சம் சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க என் குடும்பம் இருக்காதுன்னு. ஒரு மனுஷனோட சாதனை உலகமே பாராட்டாலும் அவனுக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள தானே. எனக்கு என் குடும்பம் முக்கியம். ஸ்ரீதர், நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. கடைசியா ஒரு அரை நாள் வந்துட்டு போனதானே சொல்றேன். அரை நாள்ப்பா. எத்தனை அரை நாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்துச்சு. இதை நான் வேதனையிலோ விரக்தியிலோ சொல்லலன்னு. காத்திருக்கிறதுக்கோ முயற்சி பண்றதுக்கோ போராடுறதுக்கோ இது சரியான நேரம் இல்லைன்னு. இது வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷத்தை டவுன் சொல்லுவியப்பா. நீயா இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் தோத்து போயிட்டேன்னு கூட நினைக்க தோணும். இல்லைன்னு நான் திரும்பி வருவேன். நீங்க நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராவ. அதுக்கு இந்த இடைவெளி தேவைன்னு. ஸ்ரீதர், வேலைக்கு போறத நான் அன்னைக்கே முடிவெடுத்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கிடைச்சிருப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்படலன்னு தெளிவாதான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமான்னு கேட்டா அது அப்பா பிடிக்கும் தான் சொல்லும். அதே குழந்தைகிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா பழிச்சுன்னு அம்மான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தானே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜயா மியூசிக்கானு கேட்டப்போ மியூசிக்னு சொன்னேன். ஆனா இப்போ மியூசிக்கா குடும்பமானு வரப்ப மியூசிக் வேணான்னு சொல்ல முடியல. குடும்பம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவிய இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை பார்ப்பா, இப்ப வேணா ஒரு கலைஞனா நீ நிரூபிக்காம போயிடலாம். ஆனா ஒரு மனுஷனா வசந்துட்டப்பா. வரேன்னு
சரி அடிக்கடி கடை பக்கம் வராம போயிடாதுப்பா. சரிண்ணா.